எங்க வீட்ல நாங்க எப்ப சாப்பிடுறோம், எப்ப குளிக்கிறோம், எப்ப தூங்குறோம், எங்க போறோம், என்ன வாங்குறோம், எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு தெரியும். எதுக்கு சார் அதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்? உங்க வீட்டுக்கு சமைக்கவில்ல, வாழ வந்திருக்கேனா? நான் என்ன சொல்ல வரேன், உங்க அம்மா செஞ்ச மாதிரியே தான் உங்க அண்ணியும் செய்யணும்னா உங்க அம்மாவோட உங்க அண்ணனை இருக்க சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அவங்க எங்களை ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கல, எங்களை ஒரு மிஷினா பாக்குறாங்க. அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல அது. இத இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? அதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். சொன்னா அசிங்கம் வந்து எங்களுக்கு தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி கொடுத்துருக்கலாம், பாழ்கணத்துல தூக்கி தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லத்தான் சொல்லுவோம். ஒரு பக்கம் நாத்தனார்கள், இன்னொரு பக்கம் அண்ணிமார்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. நீங்க ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? இறங்குனாடா. இதை கேட்டது யாராக இருக்கும்? எந்த நாத்தனாராக இருக்கும்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. எங்க அண்ணியா இருக்கும். உங்க அண்ணியா இருக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். உங்க அண்ணியாவும் இருக்கலாம். எந்திரிச்சு இல்லைங்க. ஒருவேளை உங்க அண்ணியா தான் இருந்தா உங்க பதில் என்ன? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. பொண்ணா இல்ல, எங்க அம்மா விட மேலா பாத்துக்கிறேன் சார். இந்த பாருங்க, நார்மலா நாத்தனாருன்னு சொன்னா கூட அது சாதாரணம். அம்மா குலதெய்வம்னா சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். நக்கல்யா அவனுக்கு. அவங்க எங்க பாத்துக்கலன்னு எங்களுக்கு தெரியும், அதனால அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க பொய் சொல்றாங்கங்கிறது தெரியுமே, அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. உங்க அண்ணியா மட்டும் இது இல்லாம போனா இப்ப என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. சொன்ன உங்க பேரு அனிதா. யார் அனிதா? உங்களை எழுதாமலே நீங்க பொய் தான் பேசுவீங்க, முதுகுக்கு பின்னால பேசுவீங்க. அவங்க எங்களை ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கல, எங்களை ஒரு மிஷினா பாக்குறாங்க. 24 hours நாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். என்ன கொடுமை சரவணன். வாரத்துல 4 நாள் இங்கதான் இருப்பாங்க, 2 நாள் தான் அவங்க வீட்டுல இருப்பாங்க. வரும்போதே ஒரு கால் வந்துரும், எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும், டீ ரெடியா இருக்கணும், காஃபி ரெடியா இருக்கணும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். சார் அதுக்கு தானே சார் மருமக, நம்ம வரும்போது செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டுல மருமகன்னு ஒருத்தி வச்சிருக்கிறது. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. வீட்டுக்கார மட்டும் கல்யாணம், நாத்தனார்லாம் எங்க சார் போறது? நாத்தனாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீங்க 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் அப்பப்ப வந்து உட்காந்துக்கிற, உன் வீட்டு தேடி போன்னு சொல்ல வேண்டியதானே. இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? எப்படி சார் சொல்ல முடியும்? வீட்டுக்கு வரவங்கள நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு தடவை வந்து ஒரு ஒளிவு மறைவா தான் சொல்ல முடியும், அதுக்கு நேரா சொல்ல முடியுமா? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அவங்களும் ஒரு பொண்ணு தானே சார், அவங்களுக்கு தெரியாதா? நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சதுதான் சார் நான் வரேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? இது அவங்க கஷ்டப்படுறாங்க ஆமா, தெரிஞ்சதா? தெரிஞ்சதான் சார் வரேன். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல அது. நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நல்ல வேலை எங்க பொண்ணுங்க எதையும் உங்க வீட்டுல கொடுக்கல போய். அப்ப நான் கேக்குற கேள்வி சரிதானே? சரி, உடம்பு முடியலன்னு படுத்திருக்கோமே, அப்பயும் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்பயும் நம்ம திட்டிக்கிட்டே தான் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம். பாத்திரத்தை தூக்கி போடுவோம், கோவத்தை வந்து பிள்ளைங்க மேல காட்டுவோம். இதை விட என்ன உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும்? நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நீங்க பாத்திரத்தை உடைச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன். உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? ஓகே, நான் அடுத்த கேள்விக்கு வர்றேன். ஏன் என் குடும்ப விஷயத்தில் தலையிடுகிறீர்கள்? ஒருத்தர் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களே. பாருங்க, சங்கீதான் இருக்கும் அதுல. அடம்பிடிக்கிறிய நீ. சங்கீதா கரெக்ட் தான். என்ன அப்படி தலையிடுறீங்க நீங்க? அண்ணங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்போம், அங்க கிச்சன்ல இருந்தாங்கன்னா பாத்திரம் தடபடான்னு சத்தம் கேட்கும். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அந்த டிவி வால்யூம் பாத்தீங்கன்னா 18, 19, 20 ரைஸ் ஆகும். ஆனா அது டிவி வால்யூம் ரைஸ் ஆகுது இல்ல, அவங்க பிபி ரைஸ் ஆகுது. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். மாமியார் பிரச்சனை இருந்தா கூட நாங்களே பேசிப்போம், கொஞ்ச நாள் பேசாம இருப்போம், ஏதாவது பண்ணி நாங்க பிரச்சனை இல்லாம பண்ணிடுவோம். ஆனா இவங்க வந்தாவே அந்த பிரச்சனையை 2 விதமா போயிடுது. சபாஷ், சரியான போட்டு. அண்ணன்ட்ட வந்தா உரிமையா கொஞ்ச நேரம் பேசுவோம், சகஜமா பேசுவோம். அதுக்கு உடனே நீங்கெல்லாம் வந்தா போட்டு கொடுத்துடுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அட பாவி. நாங்க நல்லா பாத்துக்கலாம் செஞ்சா கூட என்னன்னு தெரியல, பிரச்சனை வந்தாவே எங்க மாமியாருக்கு எனக்கு ஒரு வாரம் பேச மாட்டாங்க, இப்படி அப்படின்னு ஒரு மாதிரி முகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப நாங்க வராத சமயத்துல வீட்டுல பிரச்சனைகளே வரது இல்லையான்னு கேளுங்க, கண்டிப்பா வரும். இல்ல ஆனா அது அவங்களுக்கு தெரியல. அது பிரச்சனை வந்துதான் நாங்க பாத்துப்போம், அந்த அளவுக்கு பெருசா போகாது. அப்ப நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பெருசா தெரியுது. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ, ஒரு தாய் வீட்டுல இருந்து என்ன செய்யணுமோ எல்லாம் நான் செய்யறோமே. இருந்தாலும் இது செய்யல அதை செய்யல நீங்க என்ன சொன்னீங்களோ அவங்க அதை வந்து பிரச்சனை.
என்னடி இது? நாங்க கொடுத்தாங்களா சொல்லல சார். ஆனா எங்க அண்ணனை பார்த்தா சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி கொடுத்துருக்கலாம், பாழுங்கணத்துல தூக்கி தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லத்தான் சொல்லுவோம். அப்படியா? அது எங்களுடைய ஆதங்கத்தை எங்க அண்ணங்கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் சொல்லத்தானே சார் செய்வோம். அண்ணிகிட்டே பேசலாமே, அதையே நீங்க அம்மா கிட்ட கொண்டு போய் அதை வேற இடத்துக்கு கொண்டு போய் எதுக்குன்னு? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும் பேசுற மாதிரி அண்ணிகிட்ட பேசணும்னு சொல்லணும்னு தோணல. தோணல அப்படின்னு சொன்னா எப்படி எனக்கு செய்யறதுக்கு ஒரு மனசு வரும்? சரியான போட்டி. அண்ணன் செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை தான். எங்க அண்ணன் செய்யறாருன்னு நினைக்கிறீங்க, ஆனா அது அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து தான் செய்யறாங்க, அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறதே இல்ல. எங்கெல்லாம் இவர்கள் மாமியாராக மாறுகிறார்களோன்னு உங்களுக்கு தோணுது? அவங்க வந்து இவங்க வாயை புடுங்குறாங்க. எங்க வீட்ல ஒரு மாசத்துக்கோ ஒரு வாரத்துக்கோ என்னென்ன நடக்க போகுங்கிற ஃபுல் அப்டேட் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி? சார் நாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டோம் சார். காலைல எத்தனை மணிக்கு டிஃபன் தந்தாங்க இது மாதிரி தான் கேட்போம் சாதாரணமா. நார்மலா இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதானே உலக வழக்கம். அம்மா உனக்கு எத்தனை மணிக்கு டிஃபன் தந்தாங்கன்னு கேட்கிற கேள்வியே வில்லங்கமான கேள்வி. ஐயோ ஐயோ. எங்க வீட்ல நாங்க எப்ப சாப்பிடுறோம், எப்ப குளிக்கிறோம், எப்ப தூங்குறோம், எங்க போறோம், என்ன வாங்குறோம், எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு தெரியும். எதுக்கு சார் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்? இத என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இவங்களுக்கு பயம். இன்னொன்னு மெயினா என்ன நடக்குதுன்னா, இங்க என்ன நடக்குதோ அடுத்த செகண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு போன் போகுது. அச்சுச்சோ. ஏன் மாமியார் வீட்டுல நடக்கிற விஷயத்த எங்க அம்மா கிட்ட தம்பி கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, அதை தெரிஞ்சுக்க உனக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்க அம்மா அப்பாக்கு உன் கூட பிறந்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நீ ஏன் அதை சொல்றாங்க? இங்க உங்க அண்ணன் வீட்லயோ தம்பி வீட்லயோ இங்க என்ன நடக்குதோ அத போய் நீங்க உங்க ஹஸ்பண்ட் வீட்ல சொல்றீங்கல்ல. நாத்தனார் யாரும் அந்த மாதிரி சொல்றதே கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சொன்னா அசிங்கம் வந்து எங்களுக்கு தான். நீங்க ஒரு நாத்தனாரா இருந்து உங்க அம்மா வீட்டை விட்டு கொடுப்பீங்களா ஹஸ்பண்ட் கிட்ட? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. எங்க ஹஸ்பண்ட் வீட்ல எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இஷ்யூ, எனக்கும் என் நாத்தனாருக்கும் இஷ்யூன்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட என் தம்பி கிட்ட நான் சொல்றேன் சார். இத இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? அதுல உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நாத்தனாருக்கு ஏதோ விஷயம்ட்டு உடனே அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியது. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா காசிப் பேசணும். இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது எங்க அம்மாக்கு நான் தெரியப்படுத்துறேன், அவ்வளவுதான். உங்க நாத்தனாரு உங்க கணவருடைய தங்கச்சி, உங்க வீட்டு பொண்ணு, ரைட்டா? அந்த பொண்ணோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி ஒரு காசிப் ஆகும்? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. எங்க அம்மா அப்பா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட கேட்கணும், நீ உனக்கு அந்த டேட் கன்வீனியன்ட்டா, நீ வருவியா அப்படின்னு என்ன கேட்டுட்டு தான் அந்த டேட் வைக்கணும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? சார் எங்க அம்மா வீட்டு கிச்சன்ல கடைசி வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கணும் சார். நான் கல்யாணம் ஆகி வந்துட்டேன், நான் மட்டும் தான் சமைப்பேன், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சார். நீ அப்படி வரியா? அப்ப எங்களுக்கு பிறந்த வீட்லயும் உரிமை இல்ல, புகுந்த வீட்லயும் உரிமை இல்லையா கிச்சன்ல? உங்க பிறந்த வீட்ல உரிமை இல்ல, அதுக்கு நானா பொறுப்பு? பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். அவங்க கிச்சனுக்கு வருவாங்க சார், வந்துட்டு என்ன சிங்கே கழுவாம வச்சிருக்க, என்ன பாத்திரம் இவ்ளோ போட்டு வச்சிருக்க, குறை சொல்லக்கூடாது இல்ல. நியாயமான பேச்சுப்பா. பத்த வச்சுட்டு போற மாதிரி தானே சார் ஆக்சுவலா பண்ணிட்டு நீங்க போறாங்க. வர்றீங்க, உங்களுக்கு அடுப்படியில இடம் கொடுக்குறோம், ரைட்? கிச்சனுக்குள்ள இடம் கொடுத்தா தான் கலகம் பண்ணி விட்டுறீங்கங்கறாங்க. என்ன கொடுமை சரவணது. இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வை, நானே சொல்லிடுவேன் கூப்பிட்டு. அதை ஏன்ட்ட சொல்லுங்க. மாமியார் கேக்குற மாதிரியும் அவங்க தம்பி கேக்குற மாதிரியும் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படி பாரு, நான் தான் பெஸ்ட்னு காட்டுறதுக்காக அதை சொல்லிடுறது. அப்ப இப்படி பண்ணா உங்களை எப்படி கிச்சனுக்குள்ள வர்றது? நக்கல்யா அவனுக்கு. நீங்க உரிமை எடுத்துக்கிறேன் பேருன்ட்டு அவங்களுடைய வேல்யூவை நீங்க குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு தொந்தரவு செய்கிற ஒரு ஆளை நான் எப்படி நல்லபடியா நடத்த முடியும்? இப்ப எங்க அம்மா வீட்டு ஸ்டைல்ல பண்ண இந்த சமையல் வேற மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன், உங்க அம்மா செஞ்ச மாதிரியே தான் உங்க அண்ணியும் செய்யணும்னா உங்க அம்மாவோட உங்க அண்ணனை இருக்க சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? சாம்பார் அப்ப எனக்கு இது என்ன சார் பம்பா இருக்கு? ஆமா, இது என்ன கதையா இருக்கு? உங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு வரலங்க, உங்க வீட்டுக்கு சமைக்க வரல, வாழ வந்திருக்கேனா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எங்கெல்லாம் இவர்கள் மாமியாராக மாறுகிறார்களோன்னு உங்களுக்கு தோணுது? எது செஞ்சாலும் என்கிட்ட அம்மா இல்ல, அதனால உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா, நீங்க என்கிட்ட சொல்லிட்டு போனோம்னு சொல்றாங்க சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கணவன் மனைவி பிரச்சனையில இவங்க தலையிடணும்னு நினைக்கிறாங்க. இப்ப மாமியார் வந்து தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதே நாத்தனாரும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே. அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனைனா நாங்க எப்படி சார் பாத்துட்டு இருக்க முடியும்? நாங்க எங்க தம்பி பிரச்சனைனா நாங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணோம்ல சார். எங்களுக்கு பிரைவசி வேணும்ல சார். அவங்க வந்து ஒரு தலைபட்சமா பாப்பாங்க. நான் வந்து இன்னொருத்தங்க வீட்டுல வந்திருக்கேன், தம்பி கிட்ட பிரச்சனை பண்றேன், அப்ப தம்பிக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சும்மா ஏன் என் தம்பி கிட்ட சண்டை போடுற, அவன் ஃப்ரீயா விட, அவன் போக்குக்கு விட, இழுத்து பிடிக்காத
அப்புறம் எப்படி சார் குடும்பம் பண்றது? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி சண்டைக்குள்ள நீங்க ஒரு மாமியார் போல தலையிடுறப்ப உண்மையாவே நியாயத்தின் பக்கம் நிப்பீங்களா, உங்க தம்பி பக்கம் அண்ணன் பக்கம் நிப்பீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கண்டிப்பா மாட்டாங்க சார். மாமியார் கூட ஒரு சமயம் இல்ல ஒரு சமயம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்கா தங்கச்சி இருக்க மாட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க. நாங்க எல்லாருமே நாத்தனார்கள் தான். நாங்க மாமியாராவும் இல்ல, நாங்க ஃப்ரெண்டும் கிடையாது, நாங்க எதிரியும் கிடையாது. நாங்க உங்க லைஃப்ல நாங்க யாரு? டேய் கேக்குறான்ல சொல்றா. இந்த குடும்பத்துல நான் யார்? நீங்க யாருமே நான் நினைக்கிற அந்த ஒத்த வார்த்தையை சொல்லவே இல்லை. அவன் என் பிள்ளைக்கு அத்தனை சொல்லலையேங்க. உங்களுக்கு அறிவோ அறிவு. தாய் மாமனை பத்தி அவ்வளவு பேசுறோம்ல, அது ஏன்னா அதெல்லாம் உங்க அண்ணே, அதெல்லாம் உங்க அண்ணேங்கிறதுனால அப்படி பேசுறீங்க. தாய் மாமன் உறவு பெருசுனா அத்தை உறவு பெருசு இல்லையா? இது என்னடா நியாயம் ஆண்டவா? அப்ப நீங்க எங்க டிட்டாச் பண்றீங்க? உங்களோட மட்டும் டிட்டாச் பண்ணல, அந்த குடும்பத்திலையும் டிட்டாச் பண்றீங்க. அத்தைக்காரியை விட யார் உரிமை எடுத்துட முடியும் ஒரு பிள்ளை மேல? பிரச்சனையை பட்டுன்னு முடிச்சிட்டீங்களே. ரொம்ப மிக மிக சொற்பமான உறவுகள் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். உங்களோட பிளட்ல வராம இருக்க ஒரே ரிலேஷன்ஷிப் நாத்தனார் மட்டும்தான்.